வணக்கம். 1997 வருஷத்துல நான் தமிழகத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்து கொடுங்கலூர், கேரளாவில் இருக்கக்கூடிய கொடுங்கலூருக்கு சென்றேன். அங்கதான் இந்த சுதர்சன எந்திரத்துக்கு மிக பிரம்மாண்டமான வழிபாடுகள் எல்லா வீடுகளையும் வச்சு பூஜை பண்றது அப்படின்றத நான் பார்த்தேன். 1997 நம்ம இந்த எந்திரத்தை அபூர்வாச நிறுவனத்துல கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணணும். அதாவது சுவாமி மேடையில வச்சு பூஜை பண்ணோம். அதன் பிறகு அபூர்வாச நிறுவனம் நடத்தக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து இந்த துங்கிசம் சொல்லக்கூடிய மாத இதழ் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் கொண்டு வச்சோம். வளர்ச்சி அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வளர்ச்சிங்க. அதான் அடிப்படையில தான் நம்ம ஆன்மீக யாத்திரை 1 அப்படின்னு பத்துமலை அடிவாரத்துல பண்ணணும். இந்த எந்திரங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணோம். அதன் பிறகு 2000 வருஷத்துல 2000லேயே 1999 2000 வருஷத்துல பண்ணணும். அதன் பிறகு ஒவ்வொரு மாதத்திலையும் அபூர்வாச நிறுவனத்துல இந்த பூஜைகள் சிறப்பாக நடக்கிறது. அது இல்லாம ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நடக்கிறது. இதுல என்ன இருக்குன்னா, சுதர்சன மகா எந்திரம், பெருமாள் கையில இருக்கக்கூடிய சுதர்சன எந்திரம் இருக்கும், மகாலட்சுமியுடைய மகா எந்திரம் இருக்கும், தனாகர்ஷண எந்திரம் இருக்கும். தனம்னா பணங்க, பணத்தை ஈர்ப்பு செய்யக்கூடியது. இது பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த பலனை செய்யக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக சவால்கள் நிறைந்த உலகத்துல வியாபாரம் பண்றவங்க, அது சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க, அல்லது வீடுகள்ல குழந்தைகள் படிக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் எதிர்மறையான விஷயங்களை போக்கி நேர்மறையான விஷயங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுதர்சன எந்திரம். 2 அளவுல இருக்கு. இது சிறிய அளவுல இருக்கும், இதே மாதிரி பெரியதாகவும் இருக்கும். சில பேர் தொழிற்சாலையில பெரிய அலுவலகங்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய அளவுல இருக்கக்கூடியதை வைப்பார்கள். இந்த மாதிரி எந்திரங்கள் இருக்குது. வாங்கி பயன்பெறலாம். நன்றி.